இந்த வாரம் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? ஒரு பெரிய புயலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வாங்க, இந்த குழப்பத்துல இருந்து எப்படி ஒரு தெளிவான பார்வைக்கு வர்றதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இந்த வாரம் மார்க்கெட் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருந்துச்சு. பல இன்வெஸ்டர்ஸ் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க. இந்த பயங்கரமான ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க இத ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். இது மூலமா உங்க முதலீட்டுக்கு ஒரு நல்ல பாதையா வகுக்க முடியும். ஓகே, முதல்ல மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கம் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னு பாப்போம். பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்கள் ஒரு பக்கம், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல நடந்த சில விஷயங்கள் இன்னொரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து சந்தைய 24,571ங்கிற ஒரு கவலைக்குரிய புள்ளிக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஆனா பாருங்க, அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். ஒரே நாள்ல மார்க்கெட் 639 பாயிண்ட்ஸ் ஏறி மறுபடியும் 26,341 நோக்கி ஒரு ராக்கெட் வேகத்துல போச்சு. உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத கம்பேக். இப்போ டெக்னிக்கலா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட் அதோட 21 நாள் மூவிங் ஆவரேஜ், அதாவது கடந்த 21 நாட்களோட சராசரி விலையை தாண்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இறங்குமுகம் ஒருவேளை முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வலுவான சிக்னலை கொடுக்குது. சரி, இந்த கம்பேக் எப்படி சாத்தியமாச்சு? இந்த மீட்சிக்கு எந்த செக்டர்ஸ் எல்லாம் முக்கிய காரணமா இருந்துச்சு? வாங்க அடுத்ததா அதுதான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, ரியாலிட்டி செக்டர் தான் முன்னாடி நிக்குது. கிட்டத்தட்ட 5% வளர்ச்சி. இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை திரும்ப வருதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறி. அது மட்டும் இல்ல, கெமிக்கல்ஸ், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு மத்த துறைகளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரேலி வெறும் பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும் இல்லைங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், ஏன் மைக்ரோ கேப் பங்குகள் கூட கிட்டத்தட்ட 3% வரையும் ஏறி இருக்கு. இது காட்டுறது என்னன்னா, ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே ரொம்ப வலுவா ஆரோக்கியமா இருக்குன்னு தான். ஆனா எல்லாம் நல்லபடியா போனாலும் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு சின்ன உறுத்தலா இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த டாரிஃப், அதாவது வரி விதிப்பு பிரச்சனை இருக்கு இல்லையா, இத எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி பார்க்கறாங்கன்னா, இது நாடுகளுக்கு இடையிலான ஒரு டிப்ளமேட்டிக் வார், அதாவது ஒரு ராஜதந்திர போர் மாதிரி. அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. ஆனா அதுவரைக்கும் மார்க்கெட்ல அதோட தாக்கம், அந்த ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாரிஃப் பிரச்சனை, இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் எல்லாம் இருந்தும் கூட நம்ம மார்க்கெட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆச்சரியமான வலிமையை காட்டியிருக்கு. சரி, இப்ப பங்குகளை விட்டுட்டு கமாடிட்டிஸ் பக்கம் வருவோம். குறிப்பா தங்கம், வெள்ளி. இங்க ரெண்டுக்குமே 2 விதமான கதைகள் நடந்திருக்கு. தங்கம் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான நீண்ட கால முதலீடா பார்க்கப்படுது. அதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட காலப்போக்குல நல்லாவே இருக்கும். ஆனா வெள்ளி அது ஒரு மாதிரி யுஃபோரியால, அதாவது ஒரு விதமான அதீத உற்சாகத்துல மாட்டிக்கிட்டு ரொம்பவே ரிஸ்கான ஒரு முதலீடா மாறிடுச்சு. நினைச்சு பாருங்க, ஒரே வாரத்துல வெள்ளியோட விலை கிட்டத்தட்ட 30% சரிஞ்சிருக்கு. யாரோ சொல்றாங்க, எல்லாரும் வாங்குறாங்கன்னு நாமளும் போய் வாங்கினா, அதாவது அந்த ஹைப் பின்னாடி போனா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு சரியான பாடம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. மார்க்கெட் ஏறுது, இறங்குது, தங்கம் ஒரு மாதிரி, வெள்ளி ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க உங்க பணத்தை எப்படி கையாளணும், உங்களுக்கான ஒரு முதலீட்டு திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் நாம ரிஸ்க புரிஞ்சுக்கணும். நீங்க நேரடியா ஒரே பங்குல முதலீடு செஞ்சா அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க முதலீடு 0 கூட ஆகலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யும்போது உங்க பணம் பல பங்குகள்ல பிரிக்கப்படுது. சோ ரிஸ்க் பரவலாகி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதனாலதான் புதுசா வரவங்களுக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கு. ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா இருக்கணும்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, உங்க கோல் என்னன்னு முடிவு பண்ணுங்க. 15 நிமிஷத்துல லாபம் பார்க்கணும்னு இல்ல, 10-15 வருஷங்கிற நீண்ட கால நோக்கத்தோட முதலீடு பண்ணுங்க. 2, உங்க பணத்தை சரியா பிரிச்சு ஒதுக்குங்க. 3, ரொம்ப முக்கியமானது, மார்க்கெட் ஏறும்போதும் இறங்கும்போதும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஒழுக்கமாயிருங்க. உதாரணத்துக்கு, ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கலாம்னா, 60% ஈக்விட்டி, அதாவது பங்குகள்லையும், மீதி 40% தங்கம், கடன் பத்திரங்கள் மாதிரியான மற்ற சொத்துக்கள்லையும் இருக்கலாம். இது ஒரு பொதுவான அணுகுமுறைதான். ஆனா நீங்க ஒரு புது முதலீட்டாளரா இருந்தா ஈக்விட்டி சதவிகிதத்தை கொஞ்சம் குறைச்ச ஆரம்பிக்கிறது நல்லது. ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ மேலதான் போயிட்டு இருக்கு. சந்தை ஒரு நல்ல வலிமையையும் காட்டியிருக்கு. ஆனா
அடுத்து வரப்போற எந்த ஒரு திருப்பத்தையும் சமாளிக்க ஒரு நல்ல ஒழுக்கமான முதலீட்டு திட்டம் தான் உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஆயுதம். இப்போ கேள்வி என்னன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ அந்த அடுத்த திருப்பத்துக்கு தயாரா இருக்கா?